விட்டோபா விட்டோபா கம்முன்றா முடியல. அந்நிய சக்தின்றது ஒரு உண்மையான போய் அந்நிய சக்தினையும் போட்டான் பாடுறா அங்க போயிட்டு. விட்டோபா டிபிடி இல்ல டிபிடி இங்க பாரு. வேற ஸ்பேஸ்ல எல்லாம் போயிட்டு விட்டோப்பா இந்த ஃபயர் போர்ஸ்ல இருந்தா விட்டுரு. நீ போய் அங்க ஸ்டாப் எல்லாம் பண்ணாத, அடிச்சு பொழக்கட்டும். இல்ல குமரி, அது எப்படின்னா நான் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா அங்க போல. எல்லாருமே தெரிஞ்சவங்க ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஒருத்தன் திடீர்னு ஒரு பாமக லீடர் அது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அவன் என்ன சொன்னானா, சபரிஷ் கீழ இருந்தப்ப என்ன சொன்னானா, டிஎம்கே வந்துக்கிட்டு பிஜேபி கூட போயிடுச்சுன்னா நான் டிவிகே ஓட்டு போட்டுருவேன், எனக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னா. அதுக்கு விட்டோபா சொன்னா, ஆமா இவனுக்கு அந்நிய சக்தி, இவனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். 2G கடுப்பாயிட்டு. நாம அப்பதான் ஒரு இதுல கொண்டு போறோம். அவன் திடீர்னு அந்நிய சக்தினா அப்படியே எல்லாம் திரும்பிட்டாங்க. டேய் கம்முன்றா, இதெல்லாம் வேணாம்டா. இல்ல கிஷோர் ஏதோ சம்பவம் பண்ணாம 2G ஸ்பேஸ் 2 நாள் முன்னாடி. கிஷோரா என்ன சொன்னா? பசங்க தான் ட்வீட் பண்ணிருந்தானுங்க, கிஷோர் ப்ரோ ஃபயரா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இவங்க சர்வே ஒரு நாள் உட்காந்து மொக்க போட்டு காலில் தொடங்கி விடிய விடிய ஓட்டுனானுங்களே ஸ்பேஸ். ஆமா ஆமா டிபிடி அவன் என்ன நினைச்சிட்டான், விஜய் வந்து திமுக தீய சக்தின்னு காயின் பண்ண மாதிரி இவன் அந்நிய சக்தின்னு காயின் பண்றான் அப்படி நினைச்சிட்டான் அவன் அப்படி நினைச்சிட்டான். 2G அப்படிதான் நினைச்சிட்டான் அப்படி. ஆனா இந்த நியூஸ் 7 டிபேட் வந்து ஐ மீன் நியூஸ் 7 சர்வே வந்து கண்ணை மூடிட்டு ஒரு நம்பர் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமே நீ கண்ணை மூடிட்டு 50க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படின்னு. 48 100 நீ வந்துட்டு 100 வந்துட்டு 4 வந்துட்டு டிவைட் பண்ணி கொடுக்குன்னு சொன்னா அதுவே உனக்கு 4 ப்ராக்ரஷன் போட்டு கொடுக்கும். அந்த 4ஐயும் தூக்கி இங்கி பிங்கி வாங்கி போட்டு எவனுக்கா அடிச்சு விட்டு போயிட்டு இவன் சாட் ஜிபிடில போட்டு எடுத்திருப்பான் சச்சின். அப்படிதான் இருக்கு. இல்லடா கிஷோர் கே சுவாமி சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறானா எவ்வளவு பெரிய முட்டா பையலா இருப்பான்னு நினைச்சுப்பாரு. இல்ல இதெல்லாம் மையப்புள்ளி யாருன்னா நம்ம சிடிஆர் தான். அவரு போட்டுட்டா 40% எப்படியோ நாங்க தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. இவனுங்க எல்லாம் பதறிட்டானுங்க. அதுவும் கரெக்டா விட்டோபா என்ன பண்ணிட்டான் அந்த டைம்ல பார்த்து ஸ்பேஸ போட்டு 44 43 எட்வின் வருவான் பேசுவான். இவனுங்க அதெல்லாம் பார்த்து பயந்துட்டானுங்க. இல்ல ஆனா சீரியஸா குமரி கரெக்ட். நம்ம வந்து எட்வின் இன்னும் 2-3 பேர்கிட்ட பேசுறது அப்படியே ட்ரிகர் ஆகிறாங்க. ஹோல் எக்ஸே வந்துட்டுங்க இந்த எட்வின் அவைக்கு எதிராக தான் இருக்கு. அவனோட இதே டைம் லைன் எல்லாமே. எட்வின் இப்போ வரைக்கும் எங்கேயுமே பேக் ஸ்டாப் பண்ணலாம். ஆனா அவேக்கு ஒரு சில இடத்துல பேசியிருக்காயா என்ன தெரியுமா, நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கூட ஒரு 2 monthsல இல்ல 6 மாசத்துல இல்ல 2 monthsலயே வந்து பிஜேபி இது பண்ணிடும் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. டேய் இல்ல நான் அவேக்க பத்தி சொல்லிடுறேன். இப்போ அவேக் வந்து இன்னைக்கு விட்டோபா ஸ்பேஸ்ல பேசுறா அப்படிடா. இன்னொருத்தர் அவர் பேர் என்ன இன்னைக்கு வந்தாரு தமிழ் ட்ரெக்கரா? இல்ல இது சரி ஓகே விடுங்க டெலி விளாக்ஸ். அவர்கிட்ட இந்த அவேக் ஹிந்து நீ வந்து நான் உன்னை வந்து கோட் பண்ணி போடுறேன், உனக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்க வந்து நல்ல மணி மேக் பண்ணலாம், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை தாண்டா பேசுறான் அவேக் ஹிந்து. நான் அப்ப இருந்து திரும்ப உங்களுக்கு சொல்றேன், அவேக் ஹிந்து தயவு செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அவன் நமக்கு சப்போர்ட்டா போட்டாலும் சரி எகெயின்ஸ்டா போட்டாலும் சரி அந்த ஆளுக்கு ரெஸ்பாண்டே பண்ணாதீங்க. ப்ரோ இங்க பாரு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு வீடியோ தான். அவன் வீடியோ நான் அதிகமா பார்த்தது இல்லை. அவன் மேக்சிமம் வீடியோல யாரும் ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டான். அதனால அவன் கார்ல இந்த மாதிரி ஏதோ சர்வேக்காக போற மாதிரி ஒரு வீடியோ போட்டான். ப்ரோ கேமரா ஆன் பண்ணான். ப்ரோ கேமரா ஆன் அடுத்த செகண்ட் சொல்றான் டிவிக்கு இருக்கு 140+ சீட்ஸ், கான்ஃபிடென்ட்டா இருங்க வின்னிங் டிவிக்கு தான் வின்னிங். நீ சொல்லணும் அது நாங்க பாத்துக்கிறோம், நீ தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லணும். கவின் இன்னொன்னு முந்தானத்து ஸ்பேஸ்ல வந்துகிட்டு விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் 6 மாசத்துல ஆட்சி கலைச்சிருவாரு, அவர் என்ன மோடியா நல்லா ஆட்சி கொடுக்கறதுன்னு வேற சொல்றாயா. சரி இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். நாளையில இருந்து அவேக் ஹிந்துக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஆளுங்க கமெண்ட் போடுங்க, இல்ல எங்கேஜ் பண்ணாம வைங்களேன். 3 நாள் கழிச்சு அந்த ஆள் டிவிக்கே வந்து 5 சீட் தான் ஜெயிக்கும்னு சொல்றானா இல்லையா பாருங்க, நான் எழுதி தரேன். அப்படி எல்லாம் நம்ம பண்ணா கண்டிப்பா நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகும். அவேக் மட்டும் இல்ல, அவன் கூட சுத்திட்டு இருக்க இல்ல அவேக் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி போல் எடுக்கிறதெல்லாம் அது வந்து உன்னோட இது ஓகேவா, அது நீ போட்டுக்க போடாம போ. ஆனா நீ வந்து விஜய் ஜெயிச்சா அது உனக்கு தேவையில்லாத வேலை. நீ போலிங் எடுத்தனா நீ வந்து இது பண்ணணும், இது இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்க, டிவிக்கு தோக்க போதில் இவங்க ஜெயிக்க, அதோட நிறுத்திட்டனா ஓகே. நீ பாட்டுக்கு இஷ்டப்பண்ணைக்கு விஜய் ஜெயிப்பாரு, அதுக்கப்புறம் வந்து விஜய் 6 மாசம் கழிச்சிருவாரு,
இது என்ன இந்த ஆட்சி? எடப்பாடி ஆட்சியே உங்களால 6 மாசத்துல கலைக்க முடியல. அந்த ஆள் தவிழ்ந்து வந்தே சிஎம்மா 4 வருஷம் ஓட்டிவிட்டான். நீங்க என்னடா? ஏன் அந்த 4 வருஷம் பிஜேபி பக்காவா பேக் பண்ணியிருக்காங்க. நான் கூட இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எடப்பாடி வந்து 4 வருஷம் உட்காந்துட்டான், இவனால கலைக்க முடியலன்னு. ஏன்னா அந்த 2016ல இருந்து 21 17க்கு அப்புறமாவே எப்பப்போ ஸ்டாலின் ஒரு நியூஸை கிளப்பி விடுவாரு, இப்ப வந்து ஆட்சியை கலைக்க போறோம்னு. கடைசி வரைக்கும் பிஜேபி பேக் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த என்ன டெண்டர், ரோடு டெண்டர், அந்த 3000 crores கோர்ட்ல போயிட்டு இவரு 4500 crores எடப்பாடி தான். இல்ல அது கரெக்டா தெரியல. சொந்தக்காரங்களுக்கே எப்படி டெண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என் சொந்தக்காரர்லாம் இல்ல, ஆனா இவர் பொண்ணை மட்டும் என் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான். என்ன பதில்ரா இது? டேய் எனக்கு இல்ல அவன் பண்ணதுல பெரிய பண்ணா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அமெரிக்கால போய் உட்காந்துட்டு ஒரு சிரிப்பா இருப்பாரு. இப்ப கூட நீ திஷ்ல போயிட்டு எடப்பாடி பழனிசாமின்னு போட்டா அந்த சிரிப்பு தான் வரும். இல்ல இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? இல்ல இன்னைக்கு இன்டர்வியூல சிரிச்சுக்கணும் ஆயிருக்கேன். அதுலயே சிரிச்சாருங்க. அருண்ராஜ் இன்டர்வியூ பாருங்க இன்னைக்கு. கேட்கவே இல்ல. அருண்ராஜோட இன்டர்வியூல லாஸ்டா ஒரு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது இங்கிலீஷ்ல பதில் சொல்லியிருப்பாரு. அதுக்கு சொல்றாரு இல்லையா அவரு அருண்ராஜ் பேசுறாங்க. இல்ல தலைவரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்களா? என்டிடிவில இருந்து நியூஸ் வருது. இன்னைக்கு தலைவர் இல்ல இன்டர்வியூ பண்ணல, அவரை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. பேசினதை வந்து அவங்க வந்து அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அது எப்படின்னா ஒவ்வொரு எப்பவுமே எலெக்ஷன் வரப்ப இந்த என்டிடிவி, இந்தியா டுடே எல்லாம் ஒரு கான்க்ளேவ் மாதிரி பண்ணுவாங்க. எல்லா லீடர்ஸுமே வந்து பேசுவாங்க. இவங்க கண்டிப்பா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்துட்டு நாங்க வரல, வேணா இங்க வேணா எடுத்துக்கலாம். அது கேமராலாம் கிடையாது, சும்மா இன்ட்ராக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. போட்டோவும் வந்திருக்கு அந்த பிரசன்டர். ஏய் நம்ம ஆதவ் இன்னைக்கு இன்டர்வியூ என்னாச்சு? ஆமாங்க, அத மிஸ் பண்ணிட்டோம். 9:30 அருண்ராஜ் அண்ணா பின்னாடி போயிட்டு 9:30 முடிஞ்சிருக்குமா அது? அது வந்து இன்னொரு half an hourல அப்படியே பைட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா வந்துரும். இல்ல வந்துட்டு போகிற தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ சொல்லுங்க. தூங்கிட்டான்னு என்னடா ஹலோ பேச? என்னடா பண்ற? டேய் எல்லாம் சைலண்டா ஹலோன்னுடா. நாங்க சைலண்டா இல்லையேடா. ஹலோன்னு எப்படிடா சொல்ற? அப்புறம் எப்படா சைலண்டா இருக்கும்? ப்ரோ மேல கீழே யாராச்சும் பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தா கீழே மேல வாங்க. போஸ்ட் அவரை விட்டுருங்க, அவர் வந்து ஹை கமாண்டை சேர்ந்தவர். டேய் அவர் போஸ்ட் அவர் வந்து எப்படின்னா ஸ்ட்ராட்டஜி டீம் தான் அவர். இல்ல அவர் ஹை கமாண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டீம் அவரு. ஆமா. ஸோ அதனால அவர் வந்து அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிகே ஜேஏ. ஸோ நீங்க ஏதோ நம்ம லெவலுக்கு யாராச்சும் இருக்குன்னா மேல வாங்க. எலெக்ஷன் ஜெயிச்ச அப்புறம் வரேன்டா, அப்புறம் சொல்றேன் உங்க எல்லாரும். அவ சீட் கன்ஃபார்மா விட்டப்ப உனக்கு? டேய் எங்க ஜெயிச்ச அப்புறம் வரேன். நீ எங்க அண்ணன் ஜெயிச்ச அப்புறம்டா. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படிதாண்டா பண்ணுவேன். எங்க அண்ணனுக்கு அடிப்பண்டா அந்த மாதிரி தான். இல்ல விட்டோபா எல்லாம் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து சேப்பாக்க சீட் எனக்குதான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையாலுமே நீங்க எல்லாம் லயோலா மணியை போட்டீங்கன்னா சேப்பாக்கெல்லாம் ஸ்வீப் தான். இது கண்டென்ட்டா ஆயிட்டு போகுது மயிர் ஆயிட்டு. கண்டிப்பாயா ப்ரோ, அவரோட ஸ்பீச் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மிரட்டுறது கரெக்டா இருக்கியா. இவனுங்களுக்கு ஏத்த பொலிட்டிஷியன் அந்த ஆளு தான் நம்ம கட்சியில நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆதவ் அடுத்த லெவல் வச்சுக்கோங்க. ஃபீல்ட்ல ஒரு மேடையிலையும் ஏறி பாட்டு வேற, இந்த மேடை பேச்சு, பாலிடிக்ஸ், சாரி பொலிட்டிக்கலா வந்து இந்த பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. ஐயோ பயலே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டேய் அப்படின்னு. ஆனா இவ்வளவு டீசென்டெல்லாம் நான் இன்னொன்னு சொல்லவா, லயோலா மணி எல்லாம் அவன் பேரை ஸ்டேஜ் மேல பேசுறதே தப்பு. ஏய் இல்லடா, போன டைம் இவன் பேசுனது ரொம்ப அது என்ன இஷ்டம் புண்டைக்கு பேசுவானா அப்படிதான் இருந்துச்சு. அது ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு லாஸ்ட் டைம்ல வந்து இறக்கி விடுறானுங்க பாத்தீங்களா? இல்ல குமரி இன்னி பாருங்களேன். இல்ல குமரி இன்னி உனக்கு எல்லாமே அடிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மொத்த மிஷினரி இதுக்கு அப்புறம் தான் இறக்குவானுங்க. இனிமேல் தான் இறக்குவாங்க.
இல்ல ஆனா ஒண்ணு ஒண்ணு நம்ம கொஞ்சம் ஆதவ் சொன்ன மாதிரி போக்கஸ்டா போறதா நல்லதுன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா பல பக்கத்துலயே நம்ம பகையை வளர்த்து வச்சுக்கிட்டு நம்மளால சமாளிக்க முடியல. ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது இல்ல தெரியுமா, இல்ல குமரி 4 பக்கமும் இல்ல நாக் குமரி, பண்றானுங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லுங்க. பண்ணிட்டேன் குமரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை குமரி. ஒரே நேரத்தில் கெல்ட்டு பையனையும் ஆமையும் அடிக்கலையா? இது ஒரு மேட்ரே கிடையாது குமரி. இப்போ என்னன்னா பொலிட்டிக்கல், இப்போ பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், சினிமா இஸ் டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால இது ஒரு நரேட்டிவ் படி போறாங்க. சொல்றா. நான் இப்பதான் அங்கிள் அந்த வீடியோ பார்த்தேன். நம்ம சொல்லு. அந்த LDT. டேய் அவன் ஏன்னா அவன் ஃபேஸ்ல ஒரு எக்ஸைட்மெண்ட், அவன் ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் தெரியுது பாத்தியா? அவன் பேசும்போது ஆமா அவன் ஒரு எக்ஸைட்டடா பேசுறான்டா. அவன் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்ச மாதிரி அவன் வந்து யாருமே விஜய் இன்டர்வியூ இல்லையா எடுத்தது அவன் கிடையாது. சொல்லிட்டே இருப்பான். நான் 2-3 டைம் பேசிட்டேன். சொல்லியிருப்பான். என்னன்னா ஆமா யாருக்குமே தெரியல, பட் NDTVக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காருன்னு ஒரு 2-3 டைம் மென்ஷன் பண்ணுவான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த போது பிரமோதெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டேன். இவனுங்க சும்மா 4 பேரா போயிட்டு இல்ல இல்ல நாங்க தான் பிரமோத உட்காந்துறாங்க. மீட் பண்ணாரே தவிர இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்றது. பிரமோத் இதே இங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கொடுத்தானே இங்க ப்ரோ, பாருங்க, வெளியே இருங்க வந்துட்டு. இருங்க இருங்க. இல்ல இல்ல He இல்ல was ப்ரோ, very அவன் வந்து confident. ஏற்கனவே இருங்க என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா போட்டோவும் இந்த மாதிரி டீடைல்ஸும் வெளியே வந்துச்சா? இல்ல இல்ல, இவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணானுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஓகே, பட் நீ இது ரொம்ப எப்ப அபிஷியலா இருந்துச்சு. பேசுனேங்கிறது மேட்டர் கிடையாது. பிரமோத் வந்து கொஞ்சம் பர்சனலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவங்க ரொம்ப அபிஷியலா உடனே அதை பெரிய இது பண்ணாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீ எப்ப அதை வெளியே காட்டிக்கிறேங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இவங்க தானே ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்றாங்க. அப்ப இவனுக்கு கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் தான் சஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ போட்டு விட்டானுங்க. அது என்கேஜ்மெண்ட் தானே ப்ரோ. நம்ம சினிமால இருக்கிறது சொல்றதுதான் இப்பயும். விஜய் பேசினா நியூஸ், இன்னைக்கு இல்ல இவங்க பண்ண விஜய் LDTV பேசினா நியூஸ், இல்லனா விஜய் பத்தி பேசினா நியூஸ். இது 2 மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. அவரை மீட் பண்ண பர்சனலா மீட் பண்ற எல்லாருமே பாசிட்டிவிட்டியோட தான் வெளியே வராம ப்ரோ. எவனுமே பாருங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கானுங்களா அவர் மீட் பண்ணிட்டு வர இல்ல ரிப்போர்ட்டர்ஸா குமரி இருக்கட்டும், குமரி லீடர்ஸா நான் இருக்கட்டும். இன்னொன்னு சொல்றேன். இந்த பொலிட்டிக்கல் ஃபைட் எல்லாம் தாண்டி இங்க பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களே வந்து அவரை பர்சனலாலாம் மீட் பண்ணாங்கன்னா அது அது வேற மாதிரி தான். நான் அப்படியே ஃப்ரேஸ படிக்கிறேன் படி படி. கவிதை. வந்து நம்ம செங்கோட்டையன் சொன்ன ஃப்ரேஸ் அப்படியே படிக்கிறேன். கண் முன்னாடி இருக்கு. குருவி சுடுவது போல அப்படின்ற டைட்டில் சன் நியூஸ் கார் பண்ணியிருக்கான். எடப்பாடி ஆட்சியில் 13 பேரை குருவி சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது நேரில் சென்று பார்த்தீர்கள் IPS. விஜயை பத்தி பேசுவதற்கு அவர் எந்த தகுதியும் இல்லை. கோவையில் தாவேக்கா செங்கோட்டையன் பேட்டி. ஆதவ் ப்ரோ, நீங்க பூத் ஏஜென்ட்ல ஒர்க் பண்றீங்களா? ஹலோ. இல்ல நான் வந்து பூத் ஏஜென்ட்ல இல்ல. பட் நான் பூத் ஏஜென்ட் இல்ல. பட் எல்லாருமே பூத்துக்காக ஒர்க் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகேங்களா? சோ மாவட்ட பொறுப்பாளர்களா இருக்கட்டும், இல்ல நகர பொறுப்பாளர்களா இருக்கட்டும், அந்த வார்டு ஒன்றியம் கிளையில இருக்கிற நிர்வாகிகள் மட்டும்தான் பூத்துக்கு வேலை செய்யணும்ன்றதெல்லாம் இல்லை. எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து எல்லாருமே பூத்துக்கு வேலை செய்யறோம். ஓகேங்களா? நான் வந்து எங்க பூத்துல வந்து மொத்தம் 1989 ஓட்டு. ஓகேங்களா? அதுல வந்து மேக்சிமம் வந்து எவ்வளவு போல் ஆகும் அப்படின்னா ஒரு 1300 அந்த மாதிரி தான் போல் ஆகும். அதுல நாங்க கணக்கெடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 800ல இருந்து 850 ஓட்டு வரைக்கும் செக்யூர் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது எங்களோட பூத்துல. மீதி இருக்கிறது வந்து எவ்வளவு நாங்க வந்து கிருஷ்ணகிரியில மெயின்ல இருக்கோம். கவர்மெண்ட் உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல என் வீடு. அந்த காலேஜ் தான் பூத்தே. ஆப்போசிட்ல இருக்கு என் வீடு. காலேஜ் கேட்ல என் வீடு. ஓகே ப்ரோ, அந்த டெலிவிளாக்ஸ் யூடியூப் சேனல்ல 400 சாம்பிள்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 50% கிட்ட நம்ம தான் அதுல லீடு. அதே மாதிரி எட்வின் இதுலயும் லீடு, மத்த எல்லா போல்ஸ்டர்ஸ்லயும் லீடு. அந்த இது உங்களுக்கு கிரவுண்ட்ல ஃபீல் ஆகுதா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எல்லா தொகுதிகளிலுமே வந்து கண்டிப்பா வின்னிங் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்விங்ல ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா ரீசனபிளா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபைட் அப்படின்றதுலாம் இல்ல. ஃபுல் ஸ்விங்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது. நீங்க வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் காட்டி ஜெயிக்கிற எலெக்ஷன் இது கிடையாது. ஆனா கண்டிப்பா எனக்கு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 தொகுதிகள்ல கண்டிப்பா 50,000த்திற்கும் மேற்பட்ட ஓட்டுகள்ல வித்தியாசத்துல நம்ம ஜெயிப்போம். பட் மத்த தொகுதிகள்லாம் எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு
20-25 தொகுதி வரைக்கும் நம்ம கண்டிப்பா ஒரு 50,000 தொகுதி வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சில தொகுதிகள் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவன் ரொம்ப எல்லாம் இது தொகுதிகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் நீங்க வந்து 234 தொகுதிகள்ல போட்டிட்டாலுமே ஒரு 160 155 வாங்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேல வாங்க 140 முடியாது. பிளஸ் தான் ப்ரோ வரும். 140 பிளஸ் வந்துரும். என்ன பொறுத்தவரை இல்ல 140. 170ன்னா நீங்க அது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. நான் இல்ல இல்ல நான் என்ன 140 நினைக்கிறேன்னா 140 சொல்றேன். 155 நான் 140 யோசிச்சு பிளஸ் வரும். வச்சிருக்கேன். 140 பிளஸா? அது வாய்ப்பு இருக்கு. கான்டெக்ட் மிஸ் பண்ணிட்டேன். 144 யூ மீன் யாரு? டிவிகே ஜெயிக்கிறது. 140 பிளஸ் சீட்ஸா நீங்க சொல்றது? சீட்ஸ் கரெக்டா? ஆமா. ஏன்னா இந்த கடலோர பகுதிகளில் மட்டுமே 67 சீட்ஸ் வருது ப்ரோ மொத்தமா. அதை மட்டுமே நம்ம டாமினேட் பண்ணல. இல்ல ஒரே நிமிஷம், குமரி இருக்காப்லையா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல இது கன்னியாகுமரியில நம்ம ஆல்மோஸ்ட் 6 சீட்ஸா மொத்தமா? ஆமா 6 கான்ஸ்டிடியூன்சி. 6னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 வருமா? 3 கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும் ப்ரோ. வந்துரும் அந்த 3ல அசால்ட்டா எடுத்து. வாயில போடு அதானே 3. எனக்கு கன்னியாகுமரியில கன்வர்ஷன் நமக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அதனாலதான் கேட்டேன் போறசா. அது இன்டர்னல் இல்ல 3ங்கிறது அதிகம் கிடையாது. ஐ அம் சாரி, 3ங்கிறது அதிகம் கிடையாது. நீ சொல்ற இல்ல கன்னியாகுமரி தூத்துக்குடியில் நமக்கு அதிகமா வரணும். ஆமா, கன்னியாகுமரி தூத்துக்குடியில் நமக்கு அதிகமா வரணும். இல்ல கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் லைஃப் வந்து அரசியலுக்காகவே அர்ப்பணிச்சவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க மொத்தம் 6ல நான் 3 சொன்னேன்னா மீதி 2 விஜயதரணி எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களுடைய சொந்த புத்தினால கெட்டு போயிட்டாங்க. அந்த விலவங்கோடுன்னு நினைக்கிறேன். ஆமா விலவங்கோடுலாம் ஈஸியா நம்ம கேப்சர் பண்ணலாம். விலவங்கோடு தான். இல்லடா அதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா கேப்சர். ஆமா கன்னியாகுமரி மட்டும் எப்படின்னா ஏடிஎம்கேக்கும் அங்க ஃபோர்ட்ரஸ்ல டிஎம்கேக்கு இல்ல. இட்ஸ் பிட்வீன் நேஷனல் பார்ட்டிஸ் தான். காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி. இல்ல பிஜேபி கம்மி தான், காங்கிரஸ் அதிகம். இல்ல பிஜேபி இருக்காங்கயா, டஃப் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. பொன்னார்லாம் அங்கதானே நின்னா அப்படி. இப்ப பாருங்க பொன்னார் வந்து எம்பி கேண்டிடேட், அவரை விட்டுரு. இப்ப வந்து எம்ஆர் காந்தி, தலவாய் சுந்தரம் இவங்க 2 பேர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தாலும் முக்கவாசி கொள்ளையடிச்சிட போட்டான். எவனும் ஓட்டு போட மாட்டான். பச்சைமால் ஒருத்தர் இருந்தான் ஏடிஎம்கேல, ஆஸ்டின், சுரேஷ் ராஜன், மனோ தங்கராஜ். ஓகேவா? இப்ப இதுல என்னன்னா ஆஸ்டின், சுரேஷ் ராஜன், பச்சைமால் இவங்க எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸா இருந்தாலும் இவங்க எல்லாம் ஃபுல்லா கொள்ளையடிச்சு செட்டில் ஆயிட்டானே. இருந்தாலும் எவனும் ஓட்டு போட மாட்டான் இவங்களுக்கு. இப்போ மனோ தங்கராஜ், இவரு காந்தி, எம்ஆர் காந்தி, அதுக்கப்புறம் தலவாய் சுந்தரம், இவங்க 3 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டா இருப்பாங்க. மத்தபடி நம்ம தூக்கி சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே அதோ ப்ரோ, நீங்க 20 to 25 கம்ஃபர்டபுளா அடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அது எந்த சீட்ஸ்? ஏதாச்சும் ஒரு 5 சீட் சொல்ல முடியுமா? இல்ல பாக்கெட் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க இப்போ வந்திருக்கிற இல்ல அது வேண்டாம்டா, அது இப்போ பேசாத, இதுல பேசாத, விட்டுரு. இல்ல நீங்க வந்து பாத்துருக்கலாம் எந்தெந்த தொகுதியில உங்களுக்கு. ஆமாமா, அதாவது சில சீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து என் மாவட்டத்துல சொல்றேங்க. ஓகேங்களா? பர்கூர் சட்டமன்ற தொகுதி 100% ஷியோர் ஷாட் விக்டரி. நீங்க வந்து நீங்க நாளைக்கு தேர்தல் வச்சா கூட இது எங்க அண்ணன் வந்து ஜெயிக்கிற அப்படி. ஓகேங்களா? நான் வந்து மத்திய மாவட்டம் இருந்தாலும் கிழக்கு மாவட்ட செயலாளர். ஓகேங்களா? ஜெயிக்கிற அப்படி. ஓகேங்களா? என் மாவட்டத்துல நான் பாத்துட்டேன். அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்திலயும் பாத்துட்டேன். சிவா அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா அப்படி. ஓகேங்களா? அவர் எந்த தொகுதியில தருமபுரி மாவட்டத்துல இருந்தாலும் ஜெயிப்பா அப்படி. ஓகேங்களா? அதே மாதிரி சேலத்துல ஓகேங்களா எம்எல் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கா அப்படி. ஓகேங்களா? அவரு நின்னா ஜெயிப்பா அப்படி. சிவகங்கையில பர்வேஸ், டிஆர்கே பிரபுன்னு இவங்க 2 பேரும் நிப்பாங்க. எங்க இவரு ராஜ்மோகன் அண்ணன் எங்க நின்னாலும் ஜெயிப்பா அப்படி. ஓகேங்களா? ஆதவர்ஜனா கன்ஃபார்ம் ஜெயிப்பா அப்படி. வேற யாரும் உங்களுக்கு இவங்க எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? இவங்களை வந்து இந்த மீடியா எல்லாமே வந்து கவர் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, மக்கள் கவர் பண்ணிட்டாங்க சார். நான் பாக்குறேன் கடந்த ஒரு வாரத்துல ஸ்விங் பயங்கரமா ஏறி இருக்கு. நான் பாக்குற மக்கள்லாம் டெய்லியும் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துல இவ்வளவு டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா
என்ன அப்படின்னா அந்த சிம்பிள் கொடுத்ததுல இருந்து அவர் வந்து பேசினதுல இருந்து அப்படியே டர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு. நான் நினைச்சிட்டேன் என்ன இது அப்படின்ட்டு. அதுதான் அண்ணனோட ஒர்க்கும் அது இருக்கு. இல்ல ஒர்க்கும் இருக்கு, கண்டிப்பா பண்ணும். ஒர்க் பண்ண கண்டிப்பா ஒர்க் சாப்பிடணும் இருக்கு இதுக்கப்புறம். ஒர்க் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க வந்து கன்வர்ஷன் தேர்தல் பயங்கரமா இருக்கு. இருக்குன்னு சொன்னீங்கல்ல, கன்வர்ஷன் பயங்கரமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இனி இதுக்கு மேல கன்வர்ஷன் பயங்கரமா இருக்க போகுது. இது வரைக்கும் நடந்தது கூட கன்வர்ஷன் கிடையாது. எனக்கு அவர் மைக்க தெரிஞ்சு பிடிச்சி இருங்க சொல்றேன், அவர் மைக்க பிடிச்சி ஜஸ்ட் 2-3 மீட்டிங்ஸ், கமான், ஜஸ்ட் 2-3 மீட்டிங்ஸ் இன்னரோ ஒரு 1 வீக்ல ஒரு ஒரு சில இடத்துல கேண்டிடேட்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு ஜென்ரலாவோ ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 வீக்ஸ்ல மைக்க பிடிச்சாருன்னா அவ்வளவுதான், நரேட்டிவ் சேஞ்ச்டு. நம்ம வந்து ஏற்கனவே அதாவது எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி நம்ம 3 தடவை கண்டினியூஸா மைக்க பிடிச்சப்ப என்ன நினைச்சுன்னு பார்த்தோம். எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி போன வருஷம் செப்டம்பர்ல மைக்க பிடிச்சப்ப என்ன நினைச்சு நம்ம பார்த்தோம். அது மார்ச்ல பிடிச்சா நடக்காதா, பிப்ரவரியில பிடிச்சா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அதாவது வந்து இந்த திமுக அரசாங்கம் செய்கிற எல்லா விஷயங்களையும் இவர் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாருங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அடுத்த இப்ப கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அவர் பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீச். ஓகேங்களா? கட்சி தொடங்கி 3வது வருஷம் அவர் வந்து தேர்தல் இந்த வருஷம் வந்து சந்திக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து அதுக்கு தயாரா வருவாரு. மக்கள் கிட்டையும் சரி, கட்சி தோழர்கள்கிட்டையும் சரி, என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறதுல ரொம்ப அண்ணன் தெளிவா இருப்பாரு. இப்போ வந்து இன்டர்வியூ வேற கொடுத்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு மொத்த இன்டர்நெட்டையும். அவரு வீடியோவா வரப்போகுதா இல்ல வந்து அவங்க வந்து ரைட் அப்பா மட்டும்தான் கொடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேமராவோ எதுவும் போனதா என்னன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், அந்த இன்டர்வியூ வெளியே வருதா இல்ல ரைட் அப்பா தான் வரும்னு எனக்கு மேக்ஸிமம் தோணுது. இப்போ வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன ரைட் அப் வரும்னு சொல்றீங்க? இல்ல என்டிஏ டிவிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அது வீடியோ வராதுங்க. வீடியோ வராதுன்னா அவன் அதை வச்சு எங்க இந்நேரம் எத்தனை இது போட்டிருப்பான், எத்தனை இல்ல போட்டிருப்பான். எடிட் பண்ணி தானே போடுவாங்க எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் லேட்டா. அதனால இல்ல அப்படி எனக்கு நான் தெரிஞ்சு யோசிச்சேன். வீடியோ வரதா இருந்தா அவன் ஏன் வந்து இதை சொல்லணும், நான் இன்டர்வியூ இன்னொரு நாள் தரேன் உங்களுக்கு அப்படின்னு. வீடியோலாம் வராது. இல்ல வீடியோலாம் இல்ல ப்ரோ. அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். அது அவர் வந்து ஆக்சுவலா அது பைட் தான் கொடுத்திருக்காரு. அது பைட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்னன்னா இவங்க வந்து இன்வைட் பண்ண போயிருக்காங்க, ஒரு 1 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஓ, 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்களா? ஆமா, 50 minutes 45 minutes மேல. பட் இன்டர்வியூ கொடுப்பாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது இல்ல, எலெக்ஷன் கிட்ட கண்டிப்பா இன்டர்வியூ இருக்கும். அது ஒரு பீக் எடுக்கும். அவர் ஒரு மாஸ் சீனா ஐ கெஸ் மினிமம் 2. அத விட்டோபா, அதை என்ன தெரியுமா பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு, அந்த இன்டர்வியூ கொடுக்கறாருல அதை வந்து ஒரு மாதிரி எலெக்ஷன் ரொம்ப கிட்ட போய் கொடுக்கணும் விட்டோபா. ரொம்ப கிட்டனா அதுக்குன்னு ரொம்ப கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி கிட்ட போகும்போது கொடுக்கணும். ஏன்னா உனக்கு ஒரு நாள் 2 நாள் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, எலெக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எனக்கு இவர் தமிழ்நாடு மீடியா யாராவது மீட் பண்ணா நல்லா இருக்கும்ல. யாராவது ஒரு சேனலுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பண்ணுவாங்க. கண்டிப்பா அது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. கண்டிப்பா நடக்கும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த 1 month ஏன் சைலண்ட் சொல்லிட்டு நிறைய நமக்குள்ளேயே சின்ன சின்ன இது கட்சிக்காரங்க இல்லாம அதாவது கட்சி சப்போர்ட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. என்ன பண்றாங்க, என்ன இது, அதுக்கான இது எல்லாமே அதான். இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருக்காருல NDTVல, என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹைகோர்ட்ல போயிட்டு அந்த SOPக்கு எதிரான வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம், ஏன்னா அவனுங்க இப்போ சப்போஸ் SOP எப்படி போட்டிருக்காங்கன்னா, இப்போ நீங்க ரோட் ஷோ போறீங்க அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இவன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, யார்கிட்ட, SP கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை, கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு சொல்லி SOP கேட்டிருக்காங்க. கண்டிப்பா லாஜிக்கலாவே இல்லையாங்க. நீங்க சொல்றல உனக்கு வந்து சில பேர் வந்து ஆக்டிவா இல்லைன்ற கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்கன்னு. நான் சொல்றேன், 2 வாரத்துக்கு முன்னாடி ADMK மாநாடு நடந்துச்சு. சோ ஃபார் 2 பிரஸ் மீட்டை தவிர அந்த சைடு எந்த சவுண்டுமே இல்ல. அவங்க இன்டர்னலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. கேண்டிடேட் செலெக்ஷன், எவனை எங்க போடணும், எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும், எவனை எங்க நிறுத்துறது, எவனை எங்க நிறுத்தக்கூடாது, இங்க ஜாதி ஓட்டு இருக்கா இல்லையா, உனக்கு அந்த அனாலிசிஸ் இப்ப போகணும். இப்ப வந்து அதுக்கான டைம் உனக்கு வந்து உள்ள என்னென்ன பண்ணணும்,
கட்சிக்குள்ள என்னென்ன பண்ணணும், வாக்குறுதி என்ன கொடுக்கணும், எந்த இடத்துல என்ன பேசலாம், எப்ப எங்க மீட்டிங் பண்ணணும்னு பிளான் பண்ண வேண்டிய டைம். இப்பயே உட்காந்து அவர் வெளியே வர சொல்லுங்க. என்ன ஜோக்கா பண்றீங்க, இது என்ன பல்லாங்குழி விளாண்டுட்டு இருக்காங்களா எல்லாம் உட்காந்து? இது பக்காவா பிளான் பண்ணணும். 63,000 பூத் இருக்கு அக்கராஸ் தமிழ்நாடு. இல்லடா, ஆடிங் டு யுவர் பாயிண்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கட்சி 6 டைம் 5 டைம் ஸ்டேட் ஆண்ட கட்சியே வந்து இன்டர்னல் ஒர்க்கை தான் பாக்குறான். இன்டர்னல் ஒர்க்கை தான் பாக்குறான். ஆமா, உனக்கு வந்து இப்ப இதுக்கப்புறம் உனக்கு கடைசி ஸ்டெப், அதாவது ஐ மீன் அந்த வெளியே எல்லாருக்கும் தெரியற அந்த போர்ஷன் தான் உனக்கு வந்து கேம்பெயினிங். அதுக்கு கீழே உள்ள 1008 ஒர்க் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணும். உனக்கு இவன் இங்க ஒர்க் பண்ணும் பண்ணக்கூடாது, யாரும் நல்லா ஒர்க் பண்ணுவான்னு பார்த்து வேலை கொடுக்கும். ஏன் ஏடிஎம்கே காரங்களுக்கு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண தெரியாதா? பண்ணுவாங்கய்யா, கொஞ்சம் அவனுக்கு பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க பூவரசன். 180 தொகுதி கவர் பண்ணிட்டாங்களாம். சரி சத்தான். ரெண்டு பேர் கை தூக்கி ராபின் பேசுங்க, அப்புறம் டிஎஸ் பேசுங்க. இல்ல பூவரசன் நீ பேசுறீங்க, எதை பேசுனா பேசுங்க. சாரி, ஃபினிஷ். ஓகே ராபின் சொல்லுங்க. ராபின் ஓகே, ரெண்டு பாயிண்ட் தான் ஷேர் பண்ண நினைச்சேன். ஒன்று, யாரோ வந்து தமிழ்நாடு மீடியாட்ட ஒரு பேட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு மீடியாவில் வந்து பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாமே வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு சைடு எடுக்கிற மீடியா மேக்ஸிமம். மேபி யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் 1-2 பார்க்கலாம், கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறவங்க, அவங்களையும் பிடிச்சி மாட்டிட்டு இருக்கானுங்க உட்காந்து. அப்படிங்கிறப்போ தான் தமிழ்நாடு மீடியா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவில் கை வைப்பானுங்க. இன்கேஸ் மீட் பண்ணுறாருன்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், ஜென்ரலாக வந்து பார்ட்டியோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிட்டு இருக்கு, கீழே ஆட்கள் போட்டிங்களா, ஹையரார்கி செட் பண்ணிட்டீங்களா, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வச்சாலுமே கரூர் இன்சிடென்ட்டை ரொம்ப ஹெவியாக டச் பண்ணுவானுங்க. ரொம்ப சிம்பிள் வச்சுங்களேன், ஏன் லேட்டாக வந்தீங்க அப்போ நான் அது ஒவ்வொன்று பதில் சொன்னாலுமே சொல்ல டீப்பாக ட்ரில் டவுன் பண்ணி போயிட்டே இருப்பானுங்க. அது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா அது எல்லாரையுமே சங்கடப்படுத்தும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் ட்ரிகரும் பண்ணும். அது ஒரு சிம்பிள், இது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நியூஸ் 7ல வந்து இந்த சர்வே போட்டுட்டு இருக்காங்க கரெக்டா, ஒவ்வொரு தொகுதி கான்ஸ்டிடுவன்சி பேஸ் பண்ணி வந்து யார் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒரு சில ஐடிஸ்லேயே வந்து அது அகைன் அது நரேட்டிவ் செட்டிங்கிறது நம்ம ஐ திங்க் பேசியிருக்க பல பேருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே நம்மளுமே ஒரு சில பேர் டிவிக்கு ஒரு சில தொகுதியில் அதிகமாக போட்டு நம்ம அதை எடுத்து ரீட்வீட் பண்ணி ஷேர் பண்ண, ஈவன் இன்ஃபேக்ட் ராம்குமாரும் ஒரு டைம் அதை ரீட் போஸ்ட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ரைட்டா? அப்படிங்கிறது அவங்க என்ன அப்படி அது என்ன ஒரு டவுட் வருது, எப்படா நம்மளை ஜெயிக்கிற மாதிரி எப்படா காட்டுறானுங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளேஸ்ல நம்ம ஜெயிக்கிற மாதிரி காமிச்சானுங்க. காமிச்சிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, இமீடியட்டா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ போடுறான். அந்த சான்ஸ்பர்னு ஒரு பைத்தியம் இருக்குல்ல, அந்த வீடியோ போட்டு அது என்ன தெரியுமா, அந்த ஹைக்கானதை நம்ம வின் பண்ண கான்ஸ்டிடுவன்சி டிஸ்கஸ் பண்றாங்க. எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, இங்க கேண்டிடேட் யாருக்குமே தெரியாதே, கேண்டிடேட் பேசுறது. அப்போ உன்னை ஏத்தி விட்டு இன்னொரு பக்கம் எப்படி உடைக்கிறாங்க பாத்தீங்களா அதை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இது சாம்பிள் தான், இப்போ ஒருத்தன் தான் ஆரம்பிச்சிருக்கான். அதை இன்னும் ஒரு 10-15 பேர் ஆரம்பிப்பாங்க. வலுது அப்படியே சோசியல் மீடியா ஃபுல்லா அதுதான் போய்கிட்டே இருக்க போகுது திரும்ப. பட் அகைன் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அது பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது நான் நம்புறேன். நம்ம சைட்ல இருந்து அதை கொஞ்சம் வந்து கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணா பெட்டர்னு தோணுது, வேற எதுவும் இல்லை. கரெக்ட் இதுதான் நேத்தும் பேசணும். நம்ம இந்த சர்வீஸ்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. டிஎஸ் பேசுங்க. இல்ல அதான் இல்ல தமிழ்நாடு மீடியாவை பொறுத்தவரை ஐ திங்க் நிச்சயமா ஆனா தந்தி டிவியோட பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஆதவ் ப்ரோ பாத்தீங்கன்னா தந்தி டிவில தான் நிறைய தடவை போய் இது பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேருமே ஓரளவு ரீசனபிள் இன்டர்வியூவர்ஸ். நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சேனல்ல பண்ணாலும் கொஸ்டின்ஸ் வில் பி கிறிஸ் கிராஸ்ட். ஓகேவா? அது வந்து ரெக்கார்டட் இன்டர்வியூ தான். உங்களுக்கு பிஃபோர் தி இன்டர்வியூ எவ்ரி கொஸ்டின்ஸ் வில் பி கிறிஸ் கிராஸ்ட். நீங்க எந்த சேனல்லாம் யோசிக்கவே தேவையில்ல, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஷேர் பண்ணிடுவாங்கன்றீங்களா? ஆமா, எவ்ரி கொஸ்டின்ஸ் வில் பி கிறிஸ் கிராஸ்ட். உங்களுக்கு இப்ப ரெக்கார்டட் இன்டர்வியூல அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிளேஸே பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்க நீங்க? இல்ல அன்லெஸ் அண்ட் அன்டில் புவர்ஸ் அதுல ஒரு இது என்னன்னா, நம்ம வந்து அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணா ஓகே. எனக்கு தெரியல, அது இவர் தானா கூப்பிட்டு கொடுப்பாரு இன்டர்வியூ. கமான், இவர் இன்டர்வியூ அது ஓகே, அது ஓகே, அது நம்ம பேசினது தான், அது ஓகே ப்ரோ. நீங்க அந்த மாதிரி 1-on-1 கொடுத்தா ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல டிஎஸ், இல்ல ராபின், நீங்க வந்து இல்ல ராபின், இவர் வந்து எப்படின்னா இந்த சீமான் மாதிரியோ மத்த ஆளுங்க மாதிரியோ 20-40 பிரஸ் உட்கார்ந்து வச்சுட்டுலாம் பேச மாட்டாரு.
It is one on one. It will be one on one தான். It will be one on one தான். தான். ஆமா. Yes, one on one தான். or Kevin போல மோகனோட அக்செப்ட் பண்ண Bro, very simple. டேய் வச்சுக்கோங்க, இட் வில் பி ஆல்மோஸ்ட் சிமிலர். அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியலா இருக்காது, நம்ம அந்த அளவுக்குலாம் ஆர்டிபிஷியலா இருக்காது. பட் ஐ அக்ரி வித் யூ பூவரசன். ஏன்னா சரி, அதே வகையில் நான் இப்போ நியூஸ் 18 இல்லை இந்த புதிய தலைமுறை அது மாதிரி ஆளுங்கெல்லாம் அஜெண்டாவுடைய ஆங்கர்ஸ், அதுக்காக சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா. ஆனா டிஎஸ் ஒன்னே எப்படின்னா, சாரி ஃபார் இன்டரப்ஷன், என்னன்னா மீடியானாலே யாருக்காச்சும் ஒருத்தர் பயஸ்டா தாங்க இருக்காங்க, யாரு வேணாலும் எடுத்துக்கலாமே. எனக்கு அவனுக்கு அப்ப தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ரெட் பிக்ல தருவார். ரெட் பிக் இல்ல எனக்கு வந்து விட்டோ பட் எப்பவுமே அவுட்